இப்போ இந்த 92ல் ஜெயலலிதா அவர்களை நான் பார்த்து பேசினது. அதன் பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய வெட்டிங் டே, பர்த்டே, அப்புறம் நாங்கள் ஏதாவது ஃபாரினுக்கு போகிறதுனாக்க ட்ராமா ட்ரூப்போடு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது அவங்கக்கிட்ட. அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது எனக்கு ஃபாரினில் அவார்டு கிடைச்சது, வேறு ஏதாவது அவார்டு வாங்கினேன்னா அதை காமிச்சு, அது மாதிரி அதிமுக மந்திரிகள் கூட சந்திக்காத அளவுக்கு நான் ஜெயலலிதா அவர்களை பல முறை சந்தித்திருக்கிறேன். அப்போது ஒருத்தர் சொன்னார், அண்ணே இது அடிக்கடி நீங்கள் போய் என்ன சிஎம்ஐ பார்க்குறீங்க, இது உங்களுக்கு இடைஞ்சலாக போயிடுமே, ஒருவேளை நீங்கள் கட்சிக்கு வந்தானே. இல்லைப்பா, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவனே கிடையாது. முதலமைச்சர் எனக்கு நல்ல என்னுடன் அன்பாக இருக்கிறார், அது எனக்கு போரும், அவ்வளோதான். அதே சமயம் கலைஞருடையும் எனக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிறது. ஏன்னா ராமநாராயண படம்லாம் நான் நடிக்கிறதுனால அந்த படங்கள்லாம் முதல் காட்சியை கலைஞருக்கு போட்டு காட்டும்போது நானும் பல முறை போய் பார்த்துருக்கேன். அவரும் நல்லபடியாக தான் பேசுவார் என்கிட்ட. அவ்வளோதான். நான் கட்சிக்காரன்லாம் கிடையாது. தேர்தல் நேரத்தில் என்னை சரியான நபர்கள் அழைத்தால் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ராஜீவ்காந்தியுடைய அசாசினேஷன் நடந்த பிறகு தேர்தலில் கூட்டணி மாறியது. அதிமுக அண்டு காங்கிரஸ் கூட்டணி வந்தது. நான் போய் நிறைய பேர்கிட்ட அந்த இதில் நிறைய பேசினேன், ஃபுல் பிரச்சாரம் பண்ணினேன், அந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணினேன். அப்போ அந்த பிரச்சாரத்தை முடிஞ்சு கூப்பா கிருஷ்ணன் கூட ஜெயிச்சிட்டார். திருச்சி இல்லை, அவர் ஜெயிச்சு மந்திரியாக இருக்கிறார். நான் இன்னொரு நாளைக்கு ட்ராமாவுக்கு போகிறதுக்காக இந்த ஃபஸ்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறேன். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இவர் உட்காந்துருக்கார். என்னென்ன பார்க்கவே முடியல உங்களை அப்படின்னார். முயற்சி பண்ணால் தான் பார்க்க முடியும் சார், என்னை யார் வேணால் எப்போ வேணால் பார்க்கலாம். நான் உங்களை பார்க்குறேங்கிறத சொல்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் உங்களை பார்க்கவே முடியலையேன்னு சொன்னேன். அது என்னங்க பெரிய விஷயம், அடுத்த எலெக்ஷன் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். இதுதான். இதை பற்றி கவலையே விட மாட்டேன். ஐயோ கோச்சிப்பாரோ, அவர் என்ன நினைப்பார். ஏன்னா அந்த வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும்போது அது சரியாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணுவேன், சரியா இல்லைன்னா என் வாயிலேருந்து பதில் வார்த்தை வந்துடும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன். அதனால் பல சங்கடங்களையும் சந்திச்சிருக்கேங்கிறது உண்மையான ஒரு விஷயம். அதுக்காக நான் என்னை மாற்றிக்க முடியும். ஏன்னா என் ஜாதக கட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு வாக்கில் சனி, 2ல் சனி எனக்கு. அது கூடிய வரைக்கும் நம்ம வாயில் விழுந்து யாரும் புறப்படாத இருந்தால் அவங்களுக்கு நல்லது, அந்த மாதிரி தான். ஸோ அது அந்த முடிஞ்சுது. அந்த இதில் வெற்றி பெற்று அந்த இது வந்தது ஆட்சி. 91க்கு அப்புறம் தானே 91, 96 கவர்மெண்ட் வந்தது. அப்புறம் தான் இவங்களை சந்தித்தேன். சந்தித்ததுக்கு பிறகு எனக்கு 1993 நினைக்கிறேன் சிறந்த நாடக குழு விருது தமிழக அரசால் ஏலேசை நாடக சங்கத்தால் வழங்கப்பட்டது. அப்போது நாகேஷ் அவர்களுக்கும் ஒரு பெரிய அவார்டு கொடுத்தாங்க சினிமா சம்பந்தமாக. அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், டேய் பரவாயில்லடா, நாகேஷுக்கும் உனக்கும் ஒரே ஸ்டேஜில் அவார்டு, ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னா. யார்? என்னுடைய ட்ரூப்பில் இருக்கிற குருமூர்த்தி தான். அப்போ அதை நான் சொன்னேன், குரு, நாகேஷுக்கு எனக்கும் ஒரே மேடையில் அவார்டு கொடுக்கறது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நாகேஷ் எவ்வளோ வருத்தப்பட்டுப்பார் யோசிச்சு பார்த்தியா? இவ்வளோ பெரிய ஆள்னா எனக்கு அவனுக்கும் ஒரே ஸ்டேஜில் அவார்டு அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பா இல்லையா அப்படின்லாம். இவன் கிடுகிடுன்னு போய் அங்கே உட்காந்து நாகேஷ் கிட்ட போய் சொல்லிட்டான், சார் சேகர் இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்னு கூப்பிட்டேன். ஏன்டா, எனக்கு கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருக்கு, உனக்கு சீக்கிரம் கிடச்சிருக்கு, அவ்வளோதானே, இதில் என்ன பெரிய விஷயம். நமக்கு அந்த மாதிரி நினைப்பு தான். உடனே நானே என்றைக்கும் உயர்ந்தவன் அந்த மாதிரி நினைப்பெல்லாம் நமக்கு கிடையாது. என்னை விட உயர்ந்தவர்கள், திறமைசாலிகள் எல்லா இடத்துலையும் இருக்கார்கள். ஆனால் இந்த விருது என்பது காலங்காலமாக அரசுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு விருதாக இருக்கிறது. அவ்வளோதான். அதுக்கு மேலே அது ஒன்றுமே
பெருசாக எனக்கு இந்த அரசு விருது கிடைக்கலையே அப்படின்னா ஒருவேளை அவங்க அரசாங்கத்துக்கு நெருக்கமாக இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான விஷயம், யதார்த்தமான உண்மை. இது 93 சிறந்த நாடக குழு விருது கிடைச்சது. ஒரு கலைவாணர் விருது 1992, அது சினிமாவில் கிடைச்ச விருது, கலைவாணர் விருது அப்படிங்கிறது. அது நகைச்சுவைக்காக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இன்னி வரைக்கும் எனக்கு புரியலை, என்ன நகைச்சுவை நடிகர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் வெறும் நகைச்சுவை கதாபாத்திரம் எந்த படத்துலையுமே பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு படமோ என்னமோ தான் தனியாக சக்தி லீலைங்கிற படத்துக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தனி எபிசோடு அது. மற்ற படத்துலலாம் நகைச்சுவை படங்களில் கதாநாயகனாகத்தான் நான் நடிச்சிருக்கேன். சரி, பரவாயில்ல, நம்மளை எப்படி கூப்பிட்டா என்ன, அதனால் அதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் கூப்பிடுற லெவலில் நம்ம இருக்கோம்ல, அது போகிறோம் அப்படின்னு. அந்த காலத்துலேயே என்ன சொல்லுவாங்க, ஆம்பளை சிலுக்கும்பாங்க. ஏன்னா சில்க் சுமிதா இல்லாத படமே வராது ஒரு காலகட்டத்தில். அந்த மாதிரி எஸ் வி சேகர் பேரை போட்டுடணும் படம் பூஜைன்னா, கதையெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அப்படி இருந்த காலகட்டம் அது. எல்லாருக்குமே ஒரு ஏற்றம் வரும், அங்கே இருப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் இறக்கம் வரும். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சினிமா என்னுடைய தொழிலாக வச்சுக்கவே இல்லை. சரி, வந்தது பண்ணுவோம், அதை நாடகத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடமா தான் வச்சுக்கிட்டேன். அதனால தான் இன்று வரை நான் ஒரு நாடகக்காரன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமை. தான் இப்போவும் மாதம் 3 ட்ராமா போட்டுட்ருக்கேன், 2 ட்ராமா போடுறேன், 4 ட்ராமா போடுறேன். போதும் எனக்கு. 50 வருஷத்தில் 7000 நாடகம் வேறு யாருமே போடலை. அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய நன்றி. வெறும் நாடகம் மட்டும் போட்டால் போகாது, நாடகத்தை ஹவுஸ்ஃபுல்லாகவும் ஆக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆச்சு, இது கொடுத்தாச்சு. அப்புறம் கலைமாமணி அவார்டு தான் வாங்கலை நம்ம இன்னும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் காலையில் சிஎம்ஐ பார்க்க போகிறோம், போயஸ் கார்டன். நம்ம வரோம், அடுத்தால பார்க்கணும். அந்த மாதிரி ஏதாவது டைம் சொல்லிவிட்டா அவங்க டைம் சொல்லிவிடுவாங்க, இந்த டயத்துக்கு வாங்கன்ட்டு. அந்த டயத்துக்கு போகிறேன். வாசலில் அப்போ தான் ஏதோ கிளம்புறதுக்கு நிற்கிறாங்க. என்ன மிஸ்டர் சேகர், என்ன விஷயம் திடீர்னு காலங்கரத்தால் வந்திருக்கீங்க? இல்லைம்மா, ஒரு விஷயம்ட்டு. என்ன விஷயம்? ஞாபகம் ஏதோ சொல்ல வந்தேன். அப்போது மிஸ்டர் சம்பத்துன்னு அவர் IASPA இருந்தார். அவர் அங்கே ஏதோ ஃபைலில் கையெழுத்து வாங்கிட்டு இருந்தார். அப்போது என்னை கேட்டாங்க, ஆமாம் நீங்கள் கலைமாமணி அவார்டு வாங்கிட்டீங்களா அப்படின்னா. இல்லைம்மா, எனக்கு கலைமாமணி இன்னும் கொடுக்கல. ஆனால் RS மனோகர் சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அனுப்புகிற லெட்டர்லலாம் கலைமாமணி எஸ் வி சேகர்னே போட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் கலைமாமணி போட்டேன், கலைமாமணி கொடுத்ததா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு தமாஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவர். இது என்ன பிரச்சனைன்னா, நாம் நகைச்சுவை பண்ணுறதுனால யார் வேணால் நம்மகிட்ட நகைச்சுவையாக பேசலான்னு நினச்சிட்டுருவாங்க. நான் சொன்னேன், நல்ல விஷயந்தான் சார், கலைமாமணி போட்டது நல்ல விஷயந்தான், அப்படியே அந்த 3 பவுனும் 4 பவுனும் அதையும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேம்மா அப்படின்னு. என்னது உங்கள் விஷயம் எல்லாமே காமெடியாக இருக்க, இது என்ன இது சம்பத் அப்படின்னு கூப்பிட்டாரு அந்த IAS ஆஃபீஸர் இருந்தார். இவர் பேரை சேர்த்துக்கங்க. எதுக்குமா அப்படின்னு. கலைமாமணிக்கு தான் அவங்க பேர் தான் சேர்த்துக்க சொன்னேன் அப்படின்னாங்க. அதாவது அன்றைக்கி காலத்தாலே லிஸ்ட்டு வந்துருச்சு பேப்பரில், அந்த லிஸ்ட்டில் நம்ம பேர் கிடையாது, ஆனால் சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதுக்கு 1 வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ நடக்கிற ஃபங்க்ஷனில் என்னை கூப்பிட்டு கலைமாமணி கொடுக்குறேன். நான் சொன்னது புரிஞ்சது இல்லையா? அரசுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் நம்மளை பிடித்தால் நம்ம திறமை வெளியில் வரும், இல்லைன்னா வர வாய்ப்பு இல்லை. அதுக்கு வாய்ப்பில்லை ராசா அப்படிங்கிறது தான். அதனால் யாருக்காவது அவார்டு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு வருத்தமே படாதீங்க. உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் தான் கிங். இது அதுக்காக சொல்கிறேன். எனக்கு அந்த விருது வரலையே, இந்த விருது வரலையே. இன்றைக்கெல்லாம் விருது கொடுக்கறதுக்கு 108 ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுவும் ஜனவரி 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அத்தனை விருது எல்லா இடத்துலையும் கூப்பிடுவாங்க, கட்டையாக கொடுப்பாங்க. விருது கொடுக்கறதுக்குன்னே அப்போது ஒருத்தர் தான் மா விஜயன்னு பேர். அப்புறம் சொன்னேன், இத்தனை பேருக்கு விருது கொடுத்த மா விஜயனுக்கு நம்ம ஒரு விருது கொடுக்கணும்
அப்படின்னு சொல்லுவேன். இப்போ பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி எல்லா ஆர்டிஸ்டும், நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு, நடித்த ஆர்டிஸ்ட்டு, நடிக்க ஆசைப்படுற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு விருது கொடுத்து அது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி யூடியூப்பில் போட்டு துட்டு பண்ணி ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அரசு விருதுங்கிறதுனால ஒரு பத்மஸ்ரீயே உங்களுக்கு கொடுத்தா கூட அதை நீங்கள் பத்மஸ்ரீன்னு பெருசாக விசிட்டிங் கார்டிலலாம் போட்டுக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு உங்களை பஸ்ஸில் கூட இலவசமாக விட மாட்டாங்க. அப்போ தான் ஆச்சு என்னுடைய நாடகத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3000வது நாடகத்துக்கு சும்மா ஒரு சிஎம் வந்தால் ஒரு கோரிக்கை கூடவா இல்லாத இருக்கும். அப்போ நான் மேடையிலேயே சொன்னேன், நாங்கள் ரயில்வேல இப்போ ட்ரெயின்லலாம் போகிறோமா, எங்களுக்கு 50% கன்செஷன் கொடுக்குறாங்க. அதையே நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்கள் நாடக குழு எல்லாருமே அதில் போயிட்டு வரத்துக்கு சௌரியமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த பஸ் அந்த பணமும் தமிழ்நாடு அரசுக்கும் வரும் அப்படின்னு சொன்ன உடனே ஆன் ஸ்டேஜ் சொன்னாங்க. அடுத்த நாள் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டே அரசாங்கத்தில் ஒரு மேடையில் சொல்லி அடுத்த நாள் பாஸ் பண்ண ஒரு ஜிஓ தமிழக அரசில். நான் நாடக கலைஞர்களுக்குன்னு கேட்டேன், ஆனால் அவங்க அனைத்து கலைஞர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. மேடை நாடகம் பண்ணக்கூடியவங்கன்னு இல்லாமல் பாடுறவங்க, தெருக்கூத்து அதுக்காக போய் மேடையில் போய் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, அப்புறம் தொழில் முறையாக வாத்தியங்கள் வாசிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4-5 வருஷம் போகாத பஸ்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஃபுல் பஸ் எடுத்துக்கிட்டுருவோம். நாங்கள் 30 பேர் இருப்போம். 55 சீட்னா 55 சீட்டையும் எடுத்துட்டுருவோம். பட் நாங்கள் வந்து 56 சீட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், 25-26 சீட்டு தானே பணம் கட்ட போகிறோம். நாங்களே 30 பேர் இருப்போம். பரவாயில்ல, ஃபுல் பஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணினோம். ஆனால் அது என்னமோ பெரிய நடைமுறையில் இங்கேருந்து ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து பணம் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகாததுனால அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அதே சமயத்தில் அப்போது சிஎம் கிட்டே சொன்னேன், இந்த கலைமாமணி விருது கொடுக்குறீங்கம்மா, அந்த கலைமாமணி விருது கொடுக்குறவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்நாள் கௌரவமாக, அது ஒரு நாள் கூத்து, அன்றைக்கி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க, போடுறாங்க, மாலை போடுறாங்க, ஃபோட்டோ வருது, போயிடுது. அதற்கு பிறகு அந்த கலைமாமணி பரிசு பெற்ற கலைஞர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழக அரசு பஸ்ஸில் இலவசமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டேன். அது பெருசாக அப்போ நடக்கலை. இல்லை மிஸ்டர் சேகர், எல்லாம் பஸ்ஸெல்லாம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. சரி, இது வேண்டாமா, இந்த ஜுனைல் டயபிட்டிஸ், சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள் தினசரி ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டுக்கணும். அவங்களுக்கு அதை நீங்கள் ஏதாவது பண்ணினா நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் நினைக்கிறீங்க? அதான் மருந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் கரெக்டுமா. அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பஸ் சார்ஜ் அவங்க அப்பாவோ அம்மாவோ கூட போனோம். அந்த குழந்தைகளை நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்துட்டு பஸ்ஸில் இலவசமாக கொடுக்கலாம் நீங்கள் அப்படின்னு. இல்லை சேகர், எல்லாம் இலவசம் தான், எப்படி பஸ்ஸே லாஸ்ட்டில் போகுது. நான் சொன்னேன், ஒரு நாளைக்கு வித்தவுட் டிக்கெட்டில் எத்தனை பேர் போகிறாங்க தெரியுமாம்மா, அதை விட குறைச்சலாக தான் இது இருக்கும். பட் நான் கோரிக்கை தான் வைக்க முடியும், அதை பண்ணணும் பண்ணாதது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு எதுக்காக போனேன்னா, சிஎம் வீட்டு காலங்காலத்தால் அந்த அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிட்டில் இந்த கவர்னர் ஆட்சி மாதிரி இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, வருஷம் அந்த சிறு தயாரிப்பு படங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபா சப்சிடி கொடுப்பாங்க. அந்த சப்சிடியை நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 76 படமும் என்னமோ அதை நம்ம கேட்டு வாங்கி கொடுத்துடலாம். நம்ம சக தயாரிப்பாளருக்கும் சௌரியமாக இருக்கும். பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்ட மாதிரி நம்ம படம் ஒன்று இருக்குது, அப்போ ஆவதெல்லாம் பெண்ணாலேன்னு ஒரு படம். அது வந்து 8 வருஷம் கழிச்சு அதை வாங்கி எடிட் பண்ணி திருப்பி ரீரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டைம் அதை ரிலீஸ் பண்ண படம். அது 83ல் இது பண்ண படத்தை 90ல் ரிலீஸ் பண்ணேன். அதனால் 91ல் அந்த பீரியடில் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் போனேன். சரி, என்ன கம்பெனி அது அப்படின்னாங்க. இல்லை, பேர் சொன்னால் நீங்கள் கோச்சிக்கூடாது அப்படின்னு. அப்படி என்ன பேர் அது அப்படின்னாங்க. எல்லாம் நின்றுட்டே பேசிகிட்டு இருக்காங்க அந்த போர்ட்டிக்கோவில். அது
சன்ரைஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு. சன்ரைஸ் ஃபிலிம்ஸ், ஆமாம், தமிழில் சொன்னால் உதயசூரியன். அது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. பட் இது ராமநாராயணனுடைய கருமாரி கந்தசாமி, ஜெயதுரை அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் 4 பேர் ஆரம்பித்த கம்பெனி இது. மிஸ்டர் சம்பத் அப்படின்னு கூப்பிட்டேன். சம்பத், இந்த படத்துக்கு அந்த 3 lakhs சப்சிடி இது பண்ணிவிடுங்க, சாங்ஷன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கொடுத்தாச்சு. நான் சொன்னேன், இல்லைம்மா, மொத்தம் 76 படம் இருக்குது. இதை பாருங்கள் மிஸ்டர் சேகர், நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, உங்களுக்கு கொடுத்துட்டேன்ல, நீங்கள் வாங்கிக்கோங்க. அது இல்லை, அப்புறம் வேறு என்ன அப்படின்னா தான் அப்புறம் தான் அந்த கலைமாமணி மேட்ரு வந்தது. அந்த சொன்னாங்க, அதுக்கு மட்டும் கலைமாமணியும் கொடுத்து ஃபங்க்ஷனுக்கு போனால் ஆச்சரியம், பேரே லிஸ்ட்லேயே வெங்கடா வரான் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2வது ரோவில் எஸ்வி சேகர்னு போட்டு சீட்டு போட்டிருக்கு. அதுதான் நான் இன்றைக்கி சொல்லுவேன். சில பேர் இருக்காங்க, சில கட்சிகள் இருக்காங்க, என்றைக்குமே நம்ம ஆளுங்கட்சியோட ஆதரவுலையும் தொடர்புலையும் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் பாக்கி இத்தியாதிகள் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் விரோதிச்சுக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டேன். மாற்று கொள்கையுடையவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. நான் எனக்கு ஏன் துப்பாக்கி பாதுகாப்பு கொடுத்தாங்க? நான் இந்துத்துவவாதி அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்ததுனால கொடுத்தாங்க. நான் இந்துத்துவா தான், நான் ஹிந்து தான். ஆனால் என்னால் முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ வெறுக்க முடியாது. அவர்களுக்கு அவர்கள் கடவுள், எனக்கு என்னுடைய கடவுள், அவ்வளவுதான். யாராவது ஒருத்தன் தப்பாக ஒரு இந்து கடவுளை பற்றி பேசிட்டான்னு சொன்னால் பதிலுக்கு நான் உன் கடவுளை பற்றி பேசுவேங்கிற மனோபாவம் எனக்கு கிடையாது. அதெல்லாம் கடவுளே பார்த்து பாருப்போ அப்படின்னு. இப்போ தான் மாறி போச்சு. முன்னெல்லாம் கடவுளே என்னை காப்பாற்றுன்னு கோவிலில் போய் நம்ம வேண்டிப்போம். இப்போ என்னடான்னாக்க பாஜக போன்ற கட்சிகள் கடவுளே நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனைங்கிறது என் கருத்து. ரைட்டா தப்பா அதெல்லாம் இல்லை. எனக்கு கடவுளுங்கிறது பிரம்மாண்டம். யார் யாரை காப்பா, நம்ம இவ்வளோன்னு இருக்கும், நம்ம போய் காப்பாற்ற முடியுமா சொல்லுங்கள்? ஒரு எறும்பு என்ன பண்ணிச்சு, ஒரு காட்டில் இருக்கும்போது ஒரு ராஜா படுத்துட்ருக்கார். அந்த கேப்பில் லஞ்சு முடிஞ்சு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கும்போது அப்போது ஒரு பாம்பு அந்த ராஜா காலை கொத்த வரும்போது எறும்பு என்ன பண்ணிட்டு டக்குன்னு ராஜா காலை கடிச்சிருச்சு. சுருக்குன்னு டக்குன்னு காலை நகர்த்திட்டார், பாம்பு கொத்திச்சு. ஆனால் காலில் படலை. அதுக்குள்ளே அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த ராஜாவே தூங்குறாரு, நம்ம தூங்கினா என்ன நினைக்கிறவங்க தானே அடுத்த மந்திரிங்கள்லாம். உடனே அவங்க அதுக்குள்ள மூச்சுட்டு ராஜாவை விட அவங்க மூச்சிட்டு இருக்காங்க மாதிரி காட்சி. டக்குன்னு பாம்பை வெட்டி கொண்டுட்டு ராஜா காப்பாற்றிட்டோம், ராஜா காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறக்க அந்த மாதிரி சொன்னார். அதற்கு பிறகு ராஜா அப்படி உட்காந்துட்டு பரவாயில்ல, ஒரு சின்ன எறும்போடு நம்ம உயிரை காப்பாற்றிருக்கோம் பத்தியா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த எறும்பு டப்புக்குன்னு அந்த பக்கத்தில் ஓடுற அந்த தண்ணியில் விழுந்துருச்சு. உடனே ராஜா குனிஞ்சு அந்த பள்ளத்தில் ஒரு அரச இலையை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே விட்டு அந்த எறும்பை காப்பாற்றுறாரு. அப்போது அந்த துணை மந்திரி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ராஜா, நாட்டுக்கே நீங்கள் ராஜா, உங்களை நம்பி எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அப்படி இருந்தும் நீங்கள் இந்த எறும்பை காப்பாற்றுறதுல உங்கள் முயற்சி அப்படியே புல்லரிக்குது ராஜா அப்படின்னாங்க. நல்ல அந்த காலத்தில் ரீல்ஸ் எல்லாம் இல்லைன்னா எடுத்து போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரீல்ஸ் இல்லை. உடனே ராஜா சொன்னார், நீ சொன்னியே அந்த எறும்பு தான் பல லட்சக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய உங்கள் ராஜாவை காப்பாற்றிருக்கு. அப்போ என்றைக்குமே அந்த பதில் மரியாதையை நாம் செய்யணும்னு சொன்னார். அவ்வளோதான். நமக்கு என்றைக்குமே அதுதான். ஒருவரினிடம் அன்பு காமித்தால் அதை விட அன்பு காமிச்சிட்டு. ஆனால் அவர் வெறுக்கிறாருன்னு தெரிஞ்சா நானும் என்னோட வெறுப்பை கொட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் அதை நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய நேச்சர். அந்த மாதிரியாக நமக்கு இந்த வரிசையான இந்த அவார்டு மரியாதைகள் எல்லாமே கிடைச்சிது. 96, 95 வரைக்கும் எல்லா எக்ஸிபிஷனில் நான் போடாத ட்ராமா கிடையாது. முதலமைச்சரால் பாராட்டப்பட்ட நடிகர் எஸ்வி சேகர் நடிக்கும் பெரிய தம்பி, சின்ன மாப்பிள்ளை, பெரிய மாப்பிள்ளை அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்க.
போடும்போது அதுக்குள்ளே சுதாகரன், வளர்ப்பு மகன் சுதாகரன் அவருடைய திருமணம். அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ஆனந்த விடலில் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் முதலமைச்சருடைய தத்துப்பிள்ளை எஸ்வி சேகர் வந்து அவங்க ஆரம்பிக்கிற டிவியை பார்த்து பாருனாங்க. அதுதான் அதை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு சொன்னேன். அவ்வளோதான் அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்ட்டேன். நம்மளால் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இல்லைன்னா எந்த இடத்துலையும் நம்ம வேலை செய்ய மாட்டோம். நீ தான் தலைவன், உனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்து குட்டிக்கினே இருப்பான்னா அது எனக்கு வராது. நம்ம என்ன பண்ண முடியும்? கடகராசி, சிம்ம லக்னம், அது வேலையை தான் காட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதுவாச்சு. அப்போது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. சிஎம் அவாய்ட் பண்ணல, ஜெயலலிதா அவாய்ட் பண்ணல, அவர் சகோதரியை போன்றவர். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற குழு இவன் உள்ளே வந்தால் கொஞ்சம் டேஞ்சர் ஆச்சுப்பா அப்படிங்கிற மாதிரியே அவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. சுதாகரன் கல்யாணம் இங்கே தானே பக்கத்தில் நடந்தது. ஐ திங்க் எம்ஏஎம் இந்த ராஜா அரண்மனையில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் எம்ஆர்சி நகரில். பத்திரிக்கை எனக்கு வரல. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வெள்ளி தாம்பாளத்தில் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பத்திரிக்கை வரல. என்னங்க உங்களுக்கு பத்திரிக்கை வரலையாண்ணா? வரல, கடவுள் ஏதோ வேணான்னு நினைக்கிறார் போல இருக்குன்னு நினச்சேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு யாருக்கெல்லாம் பத்திரிக்கை வந்ததோ, யாருக்கெல்லாம் வெள்ளி பிளேட்டெல்லாம் போச்சோ, ஏஆர் ரஹ்மான் உள்பட பல பேருக்கு இடியிலேருந்தும் இதுலேருந்தும் இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன கொடுத்தாங்க, என்ன பரிசு கொடுத்தாங்க, ஏது கொடுத்தாங்கன்னு தான் நமக்கு யாரும் வரல. ஏன்னா பத்திரிக்கையே வரலை. அதனால தான் இன்னி வரைக்கும் நினைப்பேன், நம்மளை யாராவது கூப்பிட்டா ஓகே, கூப்பிடலையா ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு மனசார இங்கேருந்து ஒரு அச்சதையை போட்டு விட்டுருவேன். ஓகேயா? ஆச்சு, 96 வரைக்கும் வந்தாச்சு. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது, புது கூட்டணியெல்லாம் வரப்போகுது, பேசுவோம். இப்போ வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இது வந்து SVES50 இல்லைன்னா எஸ்வி சேகர் டிவி. இந்த 2 இதுலேயும் யூடியூப்பில் இது 2 பேரில் இருக்குது. அதில் எதில் போட்டாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா? ஏன்னா அப்படியே 67,000 68,000 தான் இருக்குது. அது ஒரு லட்சத்தை தொட்டதுன்னா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ எல்லா சேனலுக்கும் கொடுக்குறேன், யார் வேணால் போட்டுக்கங்கன்னு சொல்லி. பணத்துக்காக நான் இது நடத்தலை. என் கருத்துக்கள் பெருவாரியான ரசிகர்களையும் மக்களையும் போய் சேரணும்னு. நல்லா இருக்கா? 9841023545 ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேயா? மறுபடியும் சந்திப்போம். வணக்கம்.